திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வேணா தீபாவளி இல்லாம இருக்கலாம், ஆனா தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு தீபாவளி பண்டிகை ரொம்ப முக்கியம் சார், தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டை தண்ணீர் நாட்டா ஆக்கின ஒரே பெருமை, முழு பெருமையும் உங்களை தான் சார் சேரும் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாடு தண்ணீர் நாடா மாதிரி மக்களோட தீபாவளி சாக்கடையில போனப்புறம் இப்ப நேத்து மழை முன்னெச்சரிக்கை கூட்டம். இவங்க பம்ப் செட்டு தமிழனோட ரத்தத்தையும் வாழ்வாதாரத்தையும் உறிஞ்சிற ஒரு பம்ப் செட்டு இன்னைக்கு திமுக. ரேஷன் கார்டுக்கு ஒரு படகு கொடுப்போம், ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு படகு கொடுப்போம்னா சூப்பர் ஹிட்டா போகுங்க. மகளிருக்குலாம் பிங்க் படகு. தமிழனை ஒரு விவசாயம் மதிக்க தெரியாத இந்த ஒரு திமுகவோட கேடு கெட்ட ஆச்சு. ஸ்டாலின் ஆனந்தாவோட கைலாசா ஒண்ணு வச்சுட்டு பேசாம மக்கள் எல்லாம் 2026 மொத்தமா பேக் பண்ணி திமுகக்கு ரியல் தீபாவளி, சரவெடி தீபாவளியா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோன்ற. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன், எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா பிஜேபியை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? போட்ல நீந்திட்டே வந்தேன். இன்னைக்கு தண்ணீர் நாட்டில் கண்ணீர் தீபாவளி. ஆமாங்க சார், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வேணா தீபாவளி இல்லாம இருக்கலாம், ஆனா தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு தீபாவளி பண்டிகை ரொம்ப முக்கியம் சார், தெரிஞ்சுக்கோங்க. அது சரி, நீங்க தமிழனா இருந்தாலும் உங்களுக்கு எங்க ஃபீலிங்ஸ் புரியும். ஏதோ தப்பி தவறி முதலமைச்சர் ஆயிட்டீங்க, போனா போகுது. சரி, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை தண்ணீர் நாட்டா ஆக்கின ஒரே பெருமை, முழு பெருமையும் உங்களை தான் சார் சேரும் திரு ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு சாரி தண்ணீர் நாட்டுக்கு தெரிஞ்ச ரெண்டே தண்ணி தாமா, ஒன்லி 2 தண்ணி. ஒன்னு இந்த தண்ணி, இல்ல இந்த தண்ணி. இந்த தண்ணி அமோகம் கூரைய பிச்சிட்டு போயிருக்கு. இந்த சேல்ஸ் 3 நாள்ல டாஸ்மாக் சேல்ஸ் 890 கோடி, ஆல்மோஸ்ட் 900 கோடி சேல்ஸ் தீபாவளியை ஒட்டி கூரைய பிச்சிட்டு போயிருக்கு. அதே மாதிரி பூமியை பிச்சிட்டு இந்த தண்ணி சாக்கடையோட கலந்து மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்னா இருக்கிறதுக்கு முக்கியமா என்ன தேவை சொல்லுங்க? என்ன தேவைமா? நீச்சல் தெரியணுமா? இன்னைக்கு நீச்சல் தெரிஞ்சாதான் இந்த தமிழ்நாட்டுல சாரி தண்ணீர் நாட்டுல உயிரே வாழ முடியும். அப்படி இருக்கு இந்த திமுகவோட 4.5 வருஷம் கேடு கெட்ட ஆட்சி. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? 4000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. மழை பெஞ்சா அரை மணி நேரத்திலேயே தண்ணீர் எல்லாம் வடிகிறதுக்கு வடிகால் எல்லாம் சீரமைச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரி சொல்றீங்க? நோ மணி ஹனி, ஆல் த மணி திமுக பாக்கெட்ல மணி, தமிழன் பாக்கெட்ல தண்ணி. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரியாலிட்டி. சோ இன்னைக்கு அதுல வேற நம்ம டம்மி துணை முதலமைச்சர் திரு உதயாநிதி இருக்காரு. இந்த உதயாநிதியோட விடியா ஆட்சியில அவர் நாக்குல நரம்பே இல்லாம நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, கிச்சன்லாம் ரெடியா இருக்கான். அதாவது இதுல வேற அவருக்கு என்னன்னா பாவங்க, அவருக்கு நம்ம நாட்டு நிலவரமே தெரியல, பாவம் அப்பாவி. ஏன்னா எப்போதும் துபாய், லண்டன், சிங்கப்பூர், அங்க இங்க ஒரே உல்லாச பயணம் போயிட்டே இருந்தாருன்னா டைமிங் அவருக்கு எந்த ஊர்ல இருக்கோன்னு தெரியல, எந்த டைம் ஜோன்ல இருக்கோன்னு தெரியல. உதயாநிதி சார், நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, கொஞ்சம் வாட்சை இந்தியா டைமுக்கு மாத்திக்கோங்க. தமிழ்நாடு தண்ணீர் நாடா மாதிரி மக்களோட தீபாவளி சாக்கடையில போனப்புறம் இப்ப நேத்து
மழை முன்னெச்சரிக்கை கூட்டம் தேனாம்பேட்டையில நடக்குது. இந்த அமைச்சரவை ரொம்ப சூப்பருங்க, செம காமெடி ஷோ. இதை விட காமெடி ஷோ இன்னைக்கு உதயாநிதி அவர்கள் ஒரே ஒரு நாள் வேலை பார்க்குற மாதிரி ஃபோட்டோ ஷூட் கொடுத்துட்டு அவர் ஒரு இடத்துலையும் போய் செக் பண்ணுற மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு சொல்கிறாரு, கிச்சன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஆனால் இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. அதாவது என்ன ஏளனம் பாருங்க தமிழனை பார்த்து, இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலையாம். ஸோ மக்களே வெயிட் பண்ணுங்க தமிழா, தண்ணிலாம் வந்து நீங்க அப்படியே நீந்துட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிடலாம் அப்படின்றாரு. அதாவது இந்த திமுக ஆட்சியில, இந்த துரோகமாடு ஆட்சியில சமத்துவம்ன்றது தலைக்கேறி போயிடுச்சுங்க. எந்த அளவுக்குன்னா இப்பதான் ஆடுதுறையில பார்த்தோம், கும்பகோணம் பக்கத்துல ஆடுதுறையில சமத்துவ டாய்லெட். அதாவது செவரே இல்லாம எல்லாரும் சமமா உட்கார்ந்து போலாம், அப்படி சமத்துவ டாய்லெட்டா. அடுத்து அவங்க சமத்துவத்தை இதுல பார்க்கலாம். மக்கள்லாம் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்னு இருக்கும். அதாவது இதெல்லாம் ஒரு லக்ஸுரி. அதாவது நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சுட்டே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி இவங்களோட எல்லாருக்கும் எல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஒரே குறிக்கோள் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுமே அது. அதனால 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும் இருந்தா எப்படி? அதனால தமிழனும் எல்லாரும் நீந்திட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஏற்பாடு இருக்கு. படு ஜோருங்க, படு ஜோரு. மேம் இப்போ நான் என்ன கேட்குறேன், மக்களுக்காக ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணாலும் குத்தோன்றீங்க, எதுவுமே செய்யலைனாலும் மக்களை கூட கண்டுக்க மாட்டேன்றாங்கன்றீங்க. அப்போ இந்த ஆளும் கட்சி என்னதான் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த திமுகவோட அரசாங்கத்தோட இயலாமை, அரசாங்கத்தை நடத்த திறனற்ற ஆட்சியோட ஹைலைட்டே இந்த 4-5 நாள்ல, அதாவது ஒரு லேசான மழை, இன்னும் மழை காலமே தொடங்கல, அதுல பார்த்தாச்சு இவங்க மக்களுக்கு செய்யுது. அப்பப்பா என்னமா செய்யறாங்க. நம்ம மேயர் பிரியா இருக்காங்களே, சாரி பான்சு பிரியா, அவங்க கூட இப்போ ஒரு பேட்டி சொல்லியிருந்தாங்களே 2 நாள் முன்னாடி, நேத்துன்னு நினைக்கிறேன், மக்களுக்கு எல்லா முன்னேற்பாடும் செஞ்சாச்சு, மழைக்காக எல்லாம் ரெடியா இருக்காங்களாம். என்னன்னு கேட்டா அப்படியே வாட்டர் பம்ப் செட் எல்லாம் ரெடியா இருக்காங்க மக்களுக்காக. என்னமா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது மக்கள் வந்து இவ்வளோ பல 1000 கோடி நீங்க சொன்னீங்களே, அந்த மாதிரி பல 1000 கோடி செலவழிச்சு மழை நீர் தேங்காம ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களோட பிளான் வேற லெவல்லங்க இருக்கு. அதாவது மழை நீர் தேங்கி மக்கள் அதுல தத்தளிச்சுட்டே வரணும், அப்புறம் இப்படி ஹெல்ப்னு கையை காட்டுவாங்களா. இவங்க சூப்பர் மேன் மாதிரி டூப்பர் மேன், இவங்க எல்லாரும் ஓடி வந்து மோட்டார் பம்ப் செட்டை வச்சு உறிஞ்சிருவாங்க. பார்க்கறது தண்ணியை உறிஞ்சும் போது மக்களையும் உறிஞ்சிட போறாங்க. இந்த 4.5 வருஷம் தமிழனோட ரத்தத்தையும் வாழ்வாதாரத்தையும் உறிஞ்சது போறாது, இதுல மோட்டார் பம்ப் செட்டு. திமுகவே ஒரு பெரிய பம்ப் செட்டு. அதாவது நம்ம உதயநிதி சொன்ன மாதிரி பாஜக வாஷிங் மிஷின் மாதிரி, பாஜகவது வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஆட்களை தமிழ்நாட்டிலேருந்து சுத்தம் செய்யற வாஷிங் மிஷின். இவங்க பம்ப் செட்டு, தமிழனோட ரத்தத்தையும் வாழ்வாதாரத்தையும் உறிஞ்சிற ஒரு பம்ப் செட்டு இன்னைக்கு திமுக. அதுல இவங்க வேற போட்டெல்லாம் ரெடியா இருக்கான். என்ன காமெடிங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே மேம், என்ன வேணா நடக்கலாம்ல அசம்பாவிதம், அதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். ஓ சூப்பருங்க. அதாவது தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு இவங்க, அன்னைக்கு உதயாநிதி அவர்கள் கூட சொல்றாரு, இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் வந்து தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் 1 இருக்கா இந்தியால. அந்த மாதிரி இந்த நம்பர் 1 தமிழ்நாட்டுல, தண்ணீர் நாட்டுல போட்டெல்லாம் ரெடி பண்ணி, நான் என்ன சொல்றேன், பேசாம திமுகல 2026 தேர்தல் வாக்குறுதியில ரேஷன் கார்டுக்கு ஒரு படகு கொடுப்போம், ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு படகு கொடுப்போம்னா சூப்பர் ஹிட்டா போகுங்க. அதுவும் முக்கியமா மகளிருக்கு இம்பார்ட்டண்டா சொல்லணுமே, மகளிருக்குலாம் பிங்க் படகு சூப்பருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு பேசாம மற்ற துறையெல்லாம் மூடிட்டு, ஏன்னா எதுவுமே சரியா ஓடல, எல்லாம் கடன்ல ஓடிட்டு இருக்கு, எந்த ஊழியர்களுக்கும் இவங்களால வேலை நிரந்தரம் கொடுக்க முடியல, பேசாம எல்லாத்தையும் மூடிட்டு படகுத்துறை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு நம்ம திரு சேகர் பாபு அவர்களை அதில் அமைச்சராக போட்டு பான்சு பிரியா அவங்கள அதில் துணை அமைச்சராக போட்டோம்னா சூப்பராக ஓடுங்க. அதுக்கு தாங்க லாய்க்கு இன்னைக்கு. இல்லை மேம்,
இப்போ மக்களுக்காக இவங்க ஏதாவது பண்ணாலும் இவங்க இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படின்றதுல குறை சொல்றீங்க, எதுவுமே பண்ணனாலும் மக்களை கண்டுக்கவே மாட்டேன்றாங்கன்னா அதுக்கும் குறை சொல்றீங்களே. அதாவது இன்னைக்கு மக்களோட அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவை என்ன? எதுக்காக அரசாங்கத்துக்கு இவ்வளோ வரி கட்டுறோம்? ஏன்னா நம்ம அடிப்படை இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின்னு சொல்றாரு. இப்ப எங்க போச்சு மக்களோட நலன்? இங்க ஓட்டேரி புளியந்தோப்புலலாம் போய் பாருங்க, மக்களால தீபாவளி கொண்டாடவே முடியல. யாராலையும் வீட்டு வெளியில வர முடியல. காவா தண்ணி கலந்துருக்கு மழை தண்ணியோட, ஃபுல்லா நாத்தம், வீட்டுள்ளே இருக்க முடியலன்றாங்க. அதுல வேற இவங்க, அதாவது இவங்களோட முன்னெச்சரிக்கைன்றது ஒரு பிற்போக்கு யோசனையா தான் இருக்கு. தமிழகத்தை இன்னைக்கு பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்றதுக்கு ஒரே காரணம் இந்த திமுகவோட இயலாமை. அதாவது இன்னைக்கு எல்லாருக்கும் கொசுவலை கொடுக்கறது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு அம்மா சொல்லுது ஓட்டேரியிலேருந்து, இங்கே நாங்கள் கொசுவால் கடிச்சு இந்த காவா தண்ணி கலந்து கொசு கடிச்சு வாந்தி பேதி மயக்கம்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் அங்கே கொசுவலையை போட்டு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த அளவுக்கு கேடு கெட்ட ஆட்சி இந்த திமுகவோட ஆட்சி. இவங்க என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காங்க? அதாவது மக்களோட வாழ்வாதாரத்தை பறிச்சு காவால தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுதான் திமுகவோட 4.5 வருஷ சாதனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது காங்கிரஸ் உடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியம் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இவங்க திமுகவோட தான் கூட்டணியில் இருக்காங்க, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் அயோக்கியன்னு சொல்கிறது யாரையா இருக்கும்? திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு ஃபியூஸ் பிடிங்கின பல்பு. இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் காணாம போனது. அதுக்கு எல்லா புகழும் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கே சேரும். ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு காங்கிரஸ் வெறும் ஒரு கூட்டணியில சேர்ந்ததுக்காக, ஒரு கொஞ்சம் சீட்டுக்காக இவங்க வந்து நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்னி வரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு திமுகவோட விரிசல்கள் வெளியில வருது. தேர்தல் நெருங்கவும் அவங்களுக்குள்ள இருக்கிற பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகள். பொதுப்பணித்துறையில அயோக்கியன்னா யார சொல்லுவாரு? இன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு? ஏவா வேலு அவர்கள். ஸோ இன்னைக்கு நீங்க உங்க கூட்டணி உள்ள இருக்கவங்களே நீங்க வந்து பப்ளிக்கா மீடியால வந்து பேசுறீங்கன்னா உங்க கூட்டணியோட லட்சணம் நல்லாவே வாய் இழிச்சு போயிடுச்சு, நல்லாவே தெரியுது. இது தேர்தல் வர வர நெருங்க நல்லாவே வெட்ட வெளிச்சமா வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு விசிகா திருமாவோட லட்சணம் நமக்கு வெளியில வந்துருச்சு இந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல. அடுத்து நம்ம கம்யூனிஸ்ட் அவங்க பல போராட்டங்கள்லாம் அவங்களும் இப்ப குரல் எழுப்புறாங்க திமுக எதிர்க்க. அரசாங்கம் வந்து இன்னும் ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு சொல்லி இப்போ குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து காங்கிரஸ் இப்போ தாவேகா பிரச்சனையிலையும் பார்த்தோம், கரூர் சம்பவத்திலையும் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு பயந்து நம்ம உதயாநிதி அவர்கள் கெய்யி நம்மளை விட்டு போகாதுன்னு அவரோட பயத்தை வெளிப்படையா காமிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு திமுக கூட்டணி உடஞ்சாச்சு, விரிசல் நல்லாவே வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்போ அவங்க கூட்டணியில் இருக்க வரையே இன்டைரக்டா சொல்றாருன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அவர் யார சொல்ல முடியும்? இன்னைக்கு பொதுப்பணித்துறையில இருக்கிற அயோக்கியன்னா யார சொல்ல முடியும்? வெட்ட வெளிச்சமா திமுக காரங்களை வெட்ட வெளிச்சமா வம்பு கிழக்கிறாரு, சண்டை கிழக்கிறாரு. நல்ல விஷயம்ன்ற. இன்னைக்கு ஒரு நாள் உண்மையை பேசிட்டாரு திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவருக்கு பலே பலே பலே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மேம், விவசாயிகள் வந்து அவங்க நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க, அதை கொள்முதல் சரியாக பண்ணலை, அதுலேயும் அரசாங்கம் மெத்தனம் காட்டுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து நேராக டெல்டா மாவட்டத்துக்கே போய் விவசாயிகளை சந்தித்து அவங்களோட குறைகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான காணொலிலாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆளும் கட்சி பண்ணாததை எதிர்கட்சியாக இருந்து அவரை ஏன் பண்ணணும்? இதுலேயும் அரசியலா? கரெக்டான கேள்வி. அதாவது 2026 எடப்பாடியார் தான் தமிழக முதல்வர்ன்றதுக்கு இன்னைக்கே அவர் அடைக்கல் நாட்டிட்டார். அதாவது கரெக்டா கேட்டீங்க. முதலமைச்சர் அவர்கள் களத்துல இறங்கி விவசாயிகளை சந்திச்சு அந்த நெல்லெல்லாம் அவர் பரிசீலனை பண்ண வேண்டியவர் 2 நாள் முன்னாடி பிரஸ் மீட்ல நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாரு. நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நெல் 2 நாள் முன்னாடி, இது எடப்பாடியார் அவர்கள் களத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்றாரு, தீபாவளிக்கு முன்னாள் நினைக்கிறேன்,
அன்னைக்கு சொல்றாரு, ஓ எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாரோ, அதெல்லாம் வெறும் வெத்து பேச்சுங்க அப்படின்னு சொல்லவரு திரு ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு கள உண்மை மீடியா மூலமா நேரலையா உங்களுக்கு வந்தப்புறம் உங்களுக்கு பதில் என்ன? திரு எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு சட்டப்பேரவையில சொல்றாரு, நம்ம எடப்பாடியார் அவர்கள் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், சாஃப்டான மனுஷன், உருட்டுக்கடை அல்வா இன்னைக்கு திமுக ஆட்சியில உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த உருட்டுக்கடை அல்வா அப்படின்றார். நான் கூட ஃபீல் பண்ணேன், என்னடா இந்த 4.5 வருஷம் கேடு கெட்ட ஆட்சியில அவர் சாஃப்டா இப்படி உருட்டுக்கடை அல்வான்னு முடிச்சுட்டாருன்னு. இதுக்கு முரசொலியில கவுண்டர் கொடுத்துருக்காங்க நேத்து, திருட்டுக்கடை பழனிசாமின்னு. நான் கேட்குறேன், அதாவது இன்னைக்கு திருட்டுக்கடை பழனிசாமின்னு முரசொலி அவர்களே நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இன்னைக்கு 4.5 வருஷம் திமுகவோட கொடுங்கோல் ஆட்சியில தமிழ்நாடே திருட்டுக்கடையா மாறிடுச்சு. சோ திருட்டுக்கடையில இருக்கிறவங்கள திருட்டுக்கடையின் பழனிசாமி தான் சொல்ல முடியும். கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். ஒரு வாட்டி உண்மையை பேசிட்டீங்க முரசொலி அவர்களே, சூப்பர். அதே மாதிரி இன்னைக்கு இந்த பிரச்சனையில திரு எடப்பாடியார் அவர்கள் களத்துல இறங்கி மீடியாவை கூட்டிட்டு போய் அவங்க விவசாயிகளை சந்திக்கிறாரு. நெல்லெல்லாம் முளைச்சே போயிடுச்சு இந்த தண்ணியில, இந்த மழையில. ஸோ இன்னைக்கு அவ்வளோ ஒரு கேவலமான கொள்முதல் நிலைமை. இன்னைக்கு தமிழனை ஒரு விவசாய மதிக்க தெரியாத இந்த ஒரு திமுகவோட கேடு கெட்ட ஆட்சி. திமுகக்கு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சிக்கு இன்னைக்கு தமிழ் மண்ணுன்னா பிடிக்காது, கனிம வளம் முழுசா சுரண்டி எடுத்தாச்சு 4.5 வருஷத்துல. அடுத்து தமிழ் மொழினா பிடிக்காது. நீங்க தேர்தல் வாக்குறுதியில நீங்க ஆட்சிக்கு வந்தா 70% தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதின்னு சொன்னீங்க. அது எங்க போச்சு? தமிழ் என்ன பிடிக்காது, தமிழ் மண்ணுன்னா பிடிக்காது, தமிழ் என்ன பிடிக்காது, தமிழ் மொழின்னா பிடிக்காது, தமிழ் மக்கள்னா பிடிக்காது. ஸோ இப்படி தமிழனே பிடிக்காத ஒரு திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்குன்ற நித்யானந்தாவோட கைலாசா மாதிரி இவர் ஸ்டாலினானந்தாவோட கைலாசா ஒன்று வச்சுட்டு பேசாம மக்கள் எல்லாம் 2026 மொத்தமா பேக் பண்ணி திமுகக்கு ரியல் தீபாவளி சரவெடி தீபாவளியா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோன்ற. அதாவது இன்னைக்கு முதல்வர் அவர்கள் களத்துல பண்ண வேண்டியதை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்கள் களத்துல இறங்கி போய் பார்க்கிறாரு, மீடியாவை கூட்டிட்டு போய். அதாவது ஒரு விவசாயியோட வேர்மையோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சாதானே சார்? அன்னைக்கு உதயாநிதி அவர்கள் சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் பல கால்களையும் பல கார்களையும் மாத்தினவர் தானே. அன்னைக்கு பார்த்தா அமித்ஷாவை பார்த்துட்டு மூஞ்சிய மூடிட்டு வர்றாரு, கேட்டா வேர்வை துடைக்கிறேன் அப்படின்றாரு. சார் உங்களுக்கு உதயா சார், உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு வேர்வையோட அருமை தெரிஞ்சாதானே சார்? வேர்வையோட அருமை தெரியுமா சார்? எப்போதும் ஏசி கார்லயும் ஏசி ரூம்லயும் உட்கார உங்களுக்கு ஏசி குழுகுழு ஜெர்மனியில போய் சுற்றுலா பயணம் மக்களோட வரி பணத்துல குழுகுழு பயணம் போற உங்களுக்கு எப்படி சார் வேர்வையோட அருமை தெரியும்? இன்னைக்கு வேர்வையோட அருமை தெரியாத இந்த ஒரு கேடு கெட்ட ஆட்சி, இந்த ஒரு கேடு கெட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம். தமிழ்நாடு இன்னைக்கு இதுக்கு 2026 ஒரு சரவெடி பதிலடி கொடுக்க போகுது. திமுக ஃபுல் க்ளோஸ். எங்க கூட இணைந்து இந்த ஒரு டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றிம்மா. அடுத்த வாட்டி நீந்தி திணறி நானும் நீச்சல் அடிச்சு தான் வரணும்னு நினைக்கிறேன் உங்க ஆஃபீஸ்க்கு. அப்படி இருக்க தண்ணீர் நாட்டோட நிலைமை. இதுக்கு 2026 பதில் சொல்லும், வெற்றி நிச்சயம். நன்றி. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனல்
சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.